தினைக்கும் உன் கூட சண்டை போட்டு மேலே படுக்கிறேன். ஆனால் ஏந்து பார்க்கும்போது கீழே தான் படுக்கிறேன், கீழே தான் ஊந்து போய் கிடக்கிறேன். அதுக்கு பதில் நான் தினைக்கும் சண்டை போடாத கீழே பத்துக்கலாமே, ஊந்து கை கால் அடிப்படுறது தான் மிச்சமாகும். அதனால தான் கீழே பத்துக்கினேன். தெரிஞ்சா சரி. இன்னும் ரொம்ப சிரிக்காத, நான் உனையும் தானா விழுறேன், நீ தான் தூக்கத்தில் பரல்ற பொறி. எப்பா எட்டி ஒரு வச்சா நான் என்ன பண்ணுவேன், கீழே தான் விழுவேன். அதனால தான் உன் உதையிலேருந்து தப்பிக்கலான்னு கீழே பத்துக்கிறேன். பரவாயில்ல, பிள்ளைங்க பத்துட்டுக்குதே மக்கா. சதீஷா பூமாரி என்ன பேசினுக்கிறீங்க? பத்துட்டு தூங்க வேண்டியது தானே, மணி 10 போல ஆக போகுது. இன்னும் என்ன பேச்சு உங்களுக்கு? உனக்குனடா கீழே பத்துனுக்கிற? இந்த மசூதி கல் ஜில்லுன்னு இல்லை குளிர் காலத்தில். அதுவும் எனக்கு பெட்ஷீட்டை போய்க்குன்னு கயிற்று கட்டில் மேலே பார்த்தாவே குளிர், அப்படி குளிருது. உரம் தரையில் பாய் தலைகாணி ஒன்றும் போடாத பத்துனுக்கிறியே, சீக்கிரம் ஆகாதாடா. ஏய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சுற்றின மாதிரி வேற, ஒழுங்காக போய் துணியை போட்டு பாடு. அவன் அது பிளான் போட்டுருந்தா வரும் தரையில் பத்துனுக்குறான். என்ன வேணாலும் சொல்லுமா, நான் கேட்குறேன். ஆனால் அவளை மட்டும் பேச வேணாம்னு சொல்லுமா. தினைக்கும் சண்டை போட்டு மேலே படுக்கிறம்மா, எட்டி எட்டி வச்சு கீழே தள்ளிடுறாம்மா. காலையில் வந்து பார்த்தா கீழே தாம்மா இருக்கிறேன். டேய் நீ பிறலுவ, அவளை சொல்லாத. இப்போ நான் என்ன சொன்னேன், துணி எடுத்து தரேன் அம்மா, வா போட்டுன்னு படு. இங்கே மேலே எடுக்குது, அது ஏற்று போட்டுன்னு படுகிறேன். நீ போய் தூக்கு போமா, 10 மணி ஆகி போச்சு. நாங்கள்னாலும் பரவாயில்ல, விடிய விடிய தூங்குறோம். நீ சீக்கிரமாக தூங்க வேண்டியது தானம்மா, காலையில் 5 மணிக்கு ஏந்து வேலை செய்கிறல. சதீஷா நீ இப்படிலாம் கூடவா பேசுவேன்? என் அம்மா கிட்ட பேசும்போது நீ நடுவில் வந்தனா அவ்வளோதான் உனக்கு. சரி சரி, நான் போய் தூங்குறேன், நீங்கள் சண்டை போடாத படுங்க முதல்ல. அப்படி இப்படி பேசின்னு சண்டை போட்டுன்னு இருக்காதீங்க நடுராத்திரியில். தண்ணிக்கு நீ எல்லாம் இருக்கா? இருக்குதுமா, நான் தான் எடுத்து வந்து வச்சம்மா. தண்ணி கூட எடுத்தாந்து வைக்கல, மேடம் பத்துக்குனாங்க. நடுராத்திரில ஏந்து போவாங்க. ஆமாம், நடுராத்திரில ஏந்து தண்ணி இல்லான்ட்டு பிடிக்க வந்துட்டு அங்கே சிவப்பு உருவம் பார்த்தேன், இங்கே கருப்பு உருவம் பார்த்தேன். பயமாகுதுன்ட்டு பயந்துன்னு கிடக்காதீங்க. தண்ணியெல்லாம் இல்லைன்னா சொல்லுங்கள், பூச்சி அந்த வெஸ்ட்டு கூட போகிறேன். இந்த மாதிரி தொலை பண்ணின்னு இருக்காதீங்க. 12 மணிக்கு கத்தி எழுப்புது, 10 மணிக்கு கத்தி எழுப்பு.